ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது வேலுச்சாமிபுரம் கரூரில் அங்கே பேசின வகையில் தான் 41 பேர் இன்னைக்கு அகால மரணம் இறந்து விட்டார்கள். கூட்ட நெரிசலில் விஜய் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் அந்த இடத்த போலீஸாராக கொடுத்தார்கள், போலீஸே கொடுத்தாங்க. இதற்கு திமுக அரசு தான் காரணம், வேண்டுமென்றே அந்த இடத்தை அடாவடியாக எங்களுக்கு கொடுத்தார்கள் சொல்லிட்டு இன்னைக்கு தவறான ஒரு தகவல். தாவேகா தொண்டர்களும் அதான் சொல்கிறாங்க. மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய சில பேர், ஆனால் மற்ற சில நிர்வாகிகள் வேறு விதமாக சொல்கிறாங்க, நாங்கள் தான் அதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிற சமயத்தில் இன்றைக்கி காவல்துறையே மிகப்பெரிய ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது வேலுச்சாமிபுரத்தை நாங்கள் செலெக்ஷன் பண்ண கிடையாது, அவங்க தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவல்துறை சம்மந்தப்பட்ட வகையில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அறிக்கை. காவல்துறை அவங்க இந்தந்த இடம் அப்படின்னு காமிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களே கேட்டிருக்கிறாங்க, அதாவது தாவேக்காவை கேட்டிருக்காங்க. 23ஆம் தேதி அனுமதி கேட்டாங்க. இது மாதிரி விஜய் பேச வர்றார், எங்களுக்கு அனுமதி வேணும் கேட்கக்கூடிய சமயத்தில் ஃபஸ்ட்டு லைட்டு ஹவுஸ் அந்த ரவுண்டான கேட்டிருக்காங்க கரூர். எப்பா இங்கெல்லாம் வேணாம்ப்பா, ஏன்னா திருச்சியில் அந்த மாதிரி கூட்டம், நாகப்பட்டினம் அந்த மாதிரி கூட்டம், அப்புறம் மதுரை விக்கிரவாண்டியில் பயங்கரமான கூட்டம், சொல்ல முடியாது. அதெல்லாம் மாநாடு, விக்கிரவாண்டி மதுரையெல்லாம் மாநாடு, இது அப்படி இல்லை பொதுக்கூட்டம். அப்படிங்கிற சமயத்தில் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். பக்கத்தில் அமராவதி ஆறு வேற, இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் ஏதாவது, ஏன்னா இவங்க தொண்டர்கள் மரத்தில் ஏறக்கூடியவங்க, ஒருவேளை பெட்ரோல் பங்கில் ஏறி எதை எரிச்சிட்டானுங்கன்னா அதெல்லாம் பார்த்துருக்கா, கம்ப்ளீட்டாக பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பாலமும் போயிருக்கு, லைட் ஹவுஸ் ரவுண்டான பக்கத்தில். பாலத்தில் ஏறஞ்சிட்டு போய் டம்மு டம்முன்னு கீழே விழுந்து அந்த வகையில் ஒரு 50-100 பேர் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எல்லாமே காவல்துறை ரொம்ப தெளிவாக தான் அந்த இடத்த அவங்க சொன்ன இடத்த இவங்க ஒத்துருக்குறாங்க. காவல்துறையே இதைத்தான் எடுத்துக்கணும் போட்டு வலுக்கட்டாயமாக சொல்லவெல்லாம் கிடையாது. இதுக்கு திமுக அரசு தான் காரணம். அது ஒரு வகையில் ஒரு புரளி போயிட்டுருக்கு. எல்லாமே தவறான ஒரு தகவல்கள். ஒரு விஷயம்னா அப்படித்தான், தவறான தகவல் வரும், சரியான தகவல் வரும். ஆமாம், இப்போ ஒரு நபர் கமிஷனை போட்டாங்க, அருணா ஜெகதீசன் மூலம் அவங்க விசாரணை பண்ணி எல்லாத்தையும் ஒழுங்காக கொண்டு வரணும். அதான் மக்கள் எதிர்பார்ப்பு. போன 41 உயிர் திரும்ப வந்துடுமா? வாய்ப்பே கிடையாது. இது அனைவருக்கும் அனைத்துக்கும் விஜய், மற்றபடி விஜய் தாவேகா அந்த நிர்வாகிகள் தான் காரணம் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஆமாம், அப்புறம் அந்த அடுத்தது சொல்லிட்டாங்க, அமராவதி ஆறு பெட்ரோல் பங்கு பாலம்லாம் இருக்குப்பா, அதனால் லைட் ஹவுஸ் ரவுண்டான கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அடுத்து உழவர் சந்தையும் மற்றபடி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கு, அதையும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இதில் சில சட்ட சிக்கல்கள் இருக்குதுப்பா, போலீஸார் சொல்லியிருக்காங்க. சட்ட சிக்கல்கள் இருக்குது, அதனால் தர முடியாது. உழவர் சந்தைகள் சாதாரண கிடையாது, பெரிய இடமா இருக்கலாம், இருந்தாலும் சில சிக்கல்கள் இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சமயத்தில் அப்புறம் வேலுச்சாமிபுரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கேட்டிருக்கிறாங்க. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் இவர் ஆம்புலன்ஸு பிரச்சனைக்கு பேர் போன எடப்பாடி அங்கேயே பேசியிருக்கிறார். இன்றைக்கி அவரே பேசுகிறார். ஆமாம், போலீஸ் பாதுகாப்பு சரியில்லை, கூட்ட நெரிசல் அப்படின்னு. அப்புறம் அவர் பேசுகிறப்ப எந்த அளவுக்கு கூட்டம் இருந்திருக்கு, இது போலீஸார் எந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணியிருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா? வாய் கூசாமல், ஆமாம், மாங்காய் புளிச்சுதா வாய் புளிச்சுதான் தெரியும், எதையாவது நான் பேசிட வேண்டியது. 4.5 வருஷம் ஆண்டு ஒரு எடப்பாடி எவ்வாறு பேசுகிறார் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமாக தான் இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒரு அரசியல், ஆமாம், பேரிடர் இதுங்க. பேரிடருக்குள்ளேயும் அரசியல் அப்படிங்கிறது அதிமுகவோட ரொம்ப கேவலமான புத்தியாக போச்சு. எதுலேயுமே அரசியல். இன்னைக்கு எடப்பாடி ஏன் இந்த அளவுக்கு மனோநிலையாக போனார் அப்படிங்கிறது தெரியல. பாஜகவோட சேர்ந்ததுனால அவங்க மேலே மாறிட்டாரா? அவங்க தான் எதை எடுத்தாலும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மதவாதம் பூசுவாங்க, மற்றபடி வேறு ஏதாவது பூசிக்கிட்டே இருப்பாங்க. இவர் பேரிடர் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துலேயே குறைவாதம் பூசிக்கொண்டே இருப்பார் கூட இருக்கு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, வேலுச்சாமிபுரத்து இவங்கள தான் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் 26ஆம் தேதி போலீஸாரை அனுமதி வழங்கிட்டாங்க. அனுமதி வழங்கினாங்கன்னா அதுக்கு சில சட்ட திட்டங்களும் வச்சுக்கிறாங்க.
அதாவது வந்து 10 சதுர அடிக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சமயத்தில் 10 சதுர அடி அப்படிங்கிறப்ப ஒரு சாதாரண கூட்டம். 6 சதுர அடியில் ஒரு ஆள் நிற்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியான கூட்டம், ஒரு போலீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 4.5% ஒரு ஆள் அப்படிங்கிற நிலைமை வந்து கட்டாயமாக இது ரொம்ப அதிகமாக அதீத கூட்டம். அதன் அடிப்படையில் வந்து இது 4.5% அதீத கூட்டம் உள்ள ஒரு பொதுக்கூட்டம் விஜய் பேசக்கூடியது கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் அப்படின்னு கூட என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணி 500 போலீஸாரை காவலுக்கு போட்டிருக்கிறாங்க. 500 போலீஸார், 50 பேருக்கு ஒரு போலீஸார். அந்த கான்செப்டில் 500 போலீஸாரை போட்டிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்ன அப்படின்னா, இன்னொரு விஷயமும் போலீஸார் பார்த்துருக்காங்க. அதாவது 250 300 பேருக்கு ஒரு காவலர் போட்டோம், ஆபத்து இல்லாத ஒரு பகுதி அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் 100 to 150க்குள்ள ஒரு காவலர் போட்டு அது மிதமான ஒரு ஆபத்து உள்ள பகுதி. இது அதிகமாக போட்டிருக்காங்க. என்ன 50 பேர்த்துக்கு அப்படிங்கிற அதீத ஆபத்து உள்ள பகுதி. ஆல்ரெடி காவலரே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் அதுக்கு தகுந்த பாதுகாப்பையும் 50 பேர்த்துக்கு ஒரு காவலர் பாதுகாப்பையும் போட்டு இது ஏதோ அப்போ அந்த நேரத்தில் ஒரு காவலர் பேசியிருக்கிறார, அந்த கூட்டம் சனிக்கிழமை ஆரம்பிக்கிறது காலையிலேயே சொல்லியிருக்கேன், இதப்பா இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கட்டாயமாக மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துடும். ஆமாம், இதெல்லாம் வந்து அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு தான் நீங்கள் ஏற்பாடு ஏதோ தெரியுது அப்படிங்கிற மாதிரியே ஒரு காவலர் பேசுகிறார். அது ஒரு வீடியோ இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு இன்ஸ்டாகிராமில். அந்த மாதிரிலாம் பல விதமாக இருந்திருக்கு. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த அடிப்படையில் நாங்கள் கொடுத்தோம். இதே மாதிரி தான் திருச்சியில் 650 காவலருக்கு கொடுத்தோம். மற்ற அரியலூரில் 287 காவலர்கள், மற்றபடி பெரம்பலூரில் 480 காவலர்கள், அப்புறம் நாகப்பட்டினத்தில் 410 காவலர்கள், திருவாரூரில் 413 காவலர்கள், நாமக்கல்லில் 279 காவலர்கள், கரூரில் வந்து 500 காவலர்கள் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு போட்டு அது ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் மீறி நாங்கள் என்ன பண்ண முடியும்? காவலர்கள் சொன்னாங்கன்னா தொண்டர்கள் ஒத்துக்கணும். ஒத்துக்காட்டி நாங்கள் என்ன பண்ண முடியும்? அடிப்போம். அடித்த உடனே காவலர்கள் அடிக்கிறார்கள், அது ஒரு கூட்டம். அதில் அடிப்படையில் தாவேகா தொண்டர்கள் கூட சில தகராறு பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் அடிக்கலாம்னு சொன்னதை கேட்டால் தானே. இப்போ 41 உயிரை அந்த தாவேகா தொண்டர்கள் கேட்காத தாவேகா தொண்டர் கொடுத்துருவாங்களா? இப்போ 41 உயிர் எத்தனை கோடி மதிப்பு சொல்ல முடியுமா? தாவேகா தொண்டர்களை பார்த்து நான் கேட்குறேன். இது மாதிரி நிறைய கூட்டம். அதே மாதிரி தான் இந்த இதில் கும்பகோணம் அந்த ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் 1992 நினைக்கிறேன், 1992 18 மகாமகம் கும்பாபிஷேகம் ஜெயலலிதாவை மகாமகத்தில் பலி மட்டும் 50 பேர் 18/2 1992. ஆமாம், அதிலே வந்து கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம். ஜெயலலிதா அம்மையார் சசிகலா அம்மையார் தலையில் தண்ணி ஊற்றுவாங்க அந்த இடத்துல. இது மாதிரி இந்த சமீபத்தில் புஷ்பா 2 ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், புஷ்பா 2 அப்படிங்கிற ஒரு படம், அதுவும் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம்தான். புஷ்பா 2 மகாமகம் அந்த கும்பகோணம் அந்த கான்செப்டில் கூட ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருந்தாலுமே அந்த அம்மாவை ஒரு நடிகை என்ற முறையில் தான் பார்க்க வந்தாங்க. எல்லாமே நடிகர் கான்செப்டில் தான் கூட்டம் அதிகமாகி நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இப்போ அந்த புஷ்பா 2ல் ஒரு பொண்ணு அநியாயமாக இறந்து போச்சு. காரணம் என்ன? டிக்கெட்டுக்கு முண்டி அடித்து போய் சப்ஜெக்ட் பண்ணது, வேறு ஒன்றுமே கிடையாது. சப்ஜெக்ட் அது போய் வாங்குறாங்க. அந்த புஷ்பா 2 என்ன இருக்க போகுது? 10 நாள் கழிச்சா அது ஆட்டோமேட்டிக்காக திருட்டுத்தனமாக எவனோ ஒருத்தன் சமூக வலைத்தளத்தில் போட்டுற போகிறான், முடிஞ்சு போச்சு. வீட்டில் உட்காந்து ஜம்முன்னு பார்க்கலாம். எனக்கு அநியாயமாக அந்த போட்டுச்சா. அந்த மாதிரி அந்த சினிமா மோகம் ஏன் இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து வட இந்தியாவில் அந்த அளவுக்கு கிடையாது. தென்னிந்தியாவை ஆட்டி படைக்கிறது அப்படிங்கிறது தெரியல. படித்த நாடு, ஆமாம், கல்வியில் சிறந்த மாநிலம் சொல்லிட்டு தமிழகத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் முட்டாள்தனமான பல பேர் இங்கு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த 41 பேர் கரூரில் இறந்த வகையில் நம்ம கண்டுகொள்ள முடிகிறது. அதன் அடிப்படையில் எல்லாத்தையும் விளக்கம் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஆம்புலன்ஸ் வேறு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க போலீஸார். 2 ஆம்புலன்ஸை வந்து தாவேகா நிர்வாகிகள் நிறுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகமாக போலீஸாருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க 1000 கூட்டத்தை பார்த்தவங்க. எப்பா ஒரு அசம்பாவிதம்னா இத்தனை பத்தாது. அப்போவே வந்து 2-3 மயங்கி விழுந்துருக்குறான். லேடிஸில் 2-3 மயங்கி விழுந்துருக்குறாங்க. ஏன்னா பசிங்க.
2 மணிக்கு பேசுகிறேன்னு சொன்னாலும் வந்து 7 மணிக்கு வந்த 5 மணி நேரம் கழிச்சு இவங்க அதை விட காலையில் 8 மணிக்கே நின்றுருக்குறாங்க. 2 மணி மதியானம் 2 PM அதான் டைம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன ஒன்று இவங்க 8 மணிக்கே நின்றுருக்குறாங்க. 2 மணிக்கு இவர் தான் வந்து எல்லா பொதுக்கூட்டத்திலும் 10 நிமிஷம் 8 நிமிஷம் பேசுகிறாள் அப்படிங்கிறப்ப 2 மணிக்கு வந்து 2, 8, 10 போயிடுவார். அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த தொண்டர்களை மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 8:30 மணி 9 மணி நின்றுட்டாங்க. சாப்பாடு கேட்டு பரவாயில்ல மத்தியானத்தில் போயிடலான்னு போட்டு இந்த ஆள் 7 மணிக்கு வந்தவுடனே 8 to 2 மணிக்கு 4, 2, 6 மணி நேரம், இங்கிட்டு ஒரு 7 அப்படிங்கிறப்ப இங்கிட்டு ஒரு 5 மணி நேரம் என்ன ஆச்சு, 4, 2, 6 10, 11 மணி நேரத்துக்கு மேலே ஒரு தண்ணி இல்லாமல் ஒரு டீ காஃபி பன்னு பச்சு ஒன்றுமே சாப்பிடாம ஒரு மனுஷன், குறிப்பாக ஒரு பெண்கள், அது வந்து மாதவிலக்கு பெண்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, உடல் உபாதை உள்ள பெண்கள். அதில் சின்ன குறிப்பு என்ன அப்படின்னா, இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், குழந்தைகளை சில பெண்கள் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. 9 மாத குழந்தைய, 1 வயசு குழந்தைய. இல்லை அந்த குழந்தைகள்லாம் வந்து அந்த விஜயை பார்த்தோன்னே என்ன பெருசாக சாதிச்சிருவாங்களாமா, MBBS பட்டம் கிடச்சிருமா? என்னங்க அநியாயமாக இருக்குது. இல்லை பெண்களுக்கு அறிவே இல்லைங்க. இந்த வகையில் பெண்களுக்கு அறிவு இல்லை. அதெல்லாம் விட அந்த பெண்கள் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வந்தாங்க பாருங்க. கணவர்மார்கள் எங்கே சென்றார்கள்? கணவன் இல்லாமே பல பெண்கள் குழந்தையோடு வந்து பார்த்துருக்குறாங்க. விஜய் மாமா வந்து உனக்கு காட்டுறேன்னு சொல்லி போட்டு, ஏன் விஜய் மாமா இங்கே வந்து ஏன் காட்டணும்? பல படங்கள் காட்டிட்டு போயிட வேண்டியதானே? இல்லை அந்த அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு விஜய்கிட்ட என்ன இருக்குது? ஒரு கொள்கை இருக்கா? இல்லை ஒரு இந்த தொண்டர்கள் வகையில் கட்டுப்பாடு இருக்கா? ஒரு கண்ணியம் இருக்கா? ரவுடி பசங்க தொண்டர்களா குண்டர்களா ஒன்றுமே தெரியல. அது இந்த கரூரில் ஒரு மரத்துக்கு மேலே ஏறி ஆடி இருக்கிறானுங்க பாருங்க. அடா. அது நல்ல வேலை. இங்கே கரூர் சம்மந்தப்பட்ட போலீஸ் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது ஏறுறத பார்த்து உடனே வந்து நாகப்பட்டினம் மாதிரி கட் பண்ணிட்டாங்க மின்சாரம். நல்ல வேலை, இன்னும் அதிகமான ஒரு இது போயிருக்கும். அவ்வளோ மோசமான ஒரு சூழல் வந்திருக்கும். அநேகமாக 41ங்கிறது 410,000 என்ன ஆகுறது? டக்குன்னு போலீஸார் வந்து முன்னெச்சரிக்கை வந்து கரண்டை கட் பண்ணிட்டாங்க. அதுலாம் கரண்டை கட் பண்ண உடனே அது மேலே ஏறான் ஒருத்தவன். இதெல்லாம் வர பக்கத்தில் சில அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் உள்ளே போய் வீட்டுக்குலாம் ஏறி அங்கே 4 பேர்கிட்ட தகராறு பண்ணி, இல்லை ரவுடிகளா குண்டர்களா தொண்டர்களா ஒன்றுமே புரியல. அப்புறம் வர்றாரு, ஆம்புலன்ஸ் கேட்டோன்னு 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூட்டம் அதிகமாக எப்போ ஆம்புலன்ஸ்லாம் 10 கூட போலீஸாக சொல்லிட்டாங்க. உடனே ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா ஆம்புலன்ஸாக பண்ணியிருக்கிறாங்க. அதில் இன்னொரு விஷயம் கேட்டால், அந்த தவிட்டுப்பாளையம் டு கரூருக்கு 30 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் விஜய் உள்ளே வந்து 2 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு அந்த நெரிசல் இருக்கக்கூடிய சமயத்தில் போலீஸாருக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. அப்புறம் சேவை சாலையில் வந்து அந்த ரேஞ்சு வரக்கூடிய சமயத்தில் விஜய் வந்து கையசைச்சிருக்காரு. அதுதான் மெயின் காரணம் அப்படிங்கிறாங்க. கையசைச்சோட என்ன ஆகுது, தொண்டர்கள்லாம் ஓன்னு கத்த ஆரம்பிச்சு வண்டிக்கு பின்னாலே வர என்ன ஆச்சு, அப்படியே தொண்டர்கள் நகர ஆரம்பிச்சோன்னா பயங்கரமான ஒரு காரணம் ஆகிப்போச்சு. அதன் அடிப்படை என்ன ஆகுது, ஒன்றுக்குள்ளே ஒன்று என்ன ஆகுது, பின்னாலே வரக்கூடிய சமயம் ஒன்றுக்கு மேலே ஒன்று மிதிச்சு நாசம் பண்ணி. ஆமாம், அதில் முக்கியமானது முனியப்பன் கோவிலாம். அதுக்கு கடக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் எடுத்துருக்குறாங்க. அப்போனா பார்த்துக்கிடுங்க, மக்கள் அந்த இடத்த விடல, இவங்களும் உள்ள வண்டியை பிடிக்கக்குள்ள பயங்கரமான ஒரு டிராஃபிக். அது இடையில எத்தனை பேர் மாட்டினானோ தெரியல. அதெல்லாம் பலவிதமான ஒரு தகவல் இருக்குது. வரும், ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. ஆமாம், இந்த அம்மா அருணா ஜெகசி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட அந்த அங்கே இதிலே வந்து ஏகப்பட்ட பேர் இருந்திருக்கிறாங்க. போலீஸாரே வந்து ஒரு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற கான்செப்டில் கரூரில் இருந்துக்கிறாங்க. அதாவது 4 ADSP, 3 DSP, 17 இன்ஸ்பெக்டர்ஸ், மற்றபடி 57 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. கரூர் போலீஸ் ஸ்டேஷனில் காவலுக்கு மற்ற சோன்ஸோ ரவுண்டாலாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தை பார்த்து அவங்களுக்கு நம்பிக்கை வரல. ஆமாம், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன பண்ண முடியும்? அப்புறம் அதே நேரத்தில் உள்ளே வர என்ன பண்ணியிருக்கிறாங்க, டவுன் எஸ்பி DSP வந்து அவர் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கார். பொறுமையாக இப்படி வாங்க அப்படி வாங்க சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். கூட்டிகிட்டு வந்தோன்னே ஃபுல்லாக ஒரு பேசக்கூடிய ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு போக முடியாத அளவுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்க சொன்னால், ஐயா இங்கே வேணாம், இனிமேல் வேணாம், ஏன்னா ஒரு 50 மீட்டருக்கு முன்னாலேயே நம்ம அதை பார்த்துக்கலாம், ஏன்னா உள்ளே போனீங்கன்னா இன்னும் பயங்கரமாக போயிடும். அதுதான் நடந்திருக்கு. போலீஸார் என்ன பயந்தார்களோ அது கட்டாயமாக நடந்துருச்சு. இல்லை உடனே தாவைக்காத்துறை அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கொடுத்த என்ன பாயிண்ட்டு, வேலுச்சாமி போகிற ரைட்டு, அதுக்குள்ளே அந்த இடம் தான் குறிப்பிட்ட இடம் கொடுத்துருக்குறீங்க. அப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போவோம்.
அப்படி இவங்க தான் வந்து புஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், அங்கே இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் புஷ் பண்ணவுன்னா வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்த உடனே நின்று இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாரு, விஜய் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு லைட்டை போடுறது, ஓன்னு சவுண்டு வரும், லைட்டை ஆஃப் பண்ணுறது, அப்புறம் சவுண்டு இருக்காது. இதெல்லாம் சினிமாவா இது? ஃபிலிம் காட்டுறது, லைட்டை போடுறது, ஆஃப் பண்ணுறது, முகம் தெரிஞ்சவொன்னு ஓங்கிறது. அப்போ என்ன ஆகுது, ஓங்கிறப்ப அவன் ஒன்று மேலே ஒன்று ஏறுறான்னு அர்த்தம். உடனே மைக்கு பிடிக்கிறாரு, பிடிச்ச உடனே அங்கே அதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 50 மீட்டருக்கு முன்னாலேயே வந்து நீங்கள் பேசிட்டு போயிருங்க, வேணாங்க தலையால் தண்ணி குடிச்சிருக்காங்க காவல்துறை, தமிழக காவல்துறை. உண்மையிலே தமிழக காவல்துறை வந்து குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து காவல்துறை ஏகப்பட்ட பேர் குறை சொல்லிக்கிட்டு, பொய் சொல்லிக்கிட்டு, பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு, தவறான வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக தாவேகா தொண்டர்கள். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதே அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், 2024 ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தாவேகா விஜய் என்ன செய்வார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? என்ன பண்ணிடுவார்? உடனே வந்து மு.க. ஸ்டாலின் ராத்திரி 1 மணிக்கு வந்துடுவாரா? எங்கே வந்தார்? 12 மணிக்கு ஓட்டு இதில் இறங்கி ஓடுறாருங்க. சென்னை விமான நிலையத்தில் பனையூருக்கு போகிறாரு. ஆமாம், வீட்டுக்கு போகிறப்ப 1 மணி ஆயிருக்கும். கரெக்டாக அந்த 1 மணிக்கு மு.க. ஸ்டாலின் தனி விமானத்தில் கரூர் வந்து இறங்குறாரு. அவன் மனுஷனா இவரு மனுஷனா? நான் தெரியாம தான் கேட்குறேன். தளபதி மனுஷனா இவன் மனுஷனா? நல்லா யோசிக்கணும். இறந்து துடிச்சிட்டு இருக்கிறான். செத்துட்டாங்க 30 பேர். திப்பு நிறுவர், ஐயா 30 பேர் செத்துட்டாங்க சார், சொல்லுங்க சார் என்ன சொல்றான் அந்த ஆள். பையன் விஜய் ஓடுறான் அந்த ஆள் பாட்டுக்கு. ஆமாம், இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி தொண்டர்களுக்கு நம்பிக்கை வரும்? இப்போ பாருங்க, திமுக கரெக்டாக உள்ள இறங்குனாங்க டக்குன்னு. அது செந்தில் பாலாஜியை வந்து உடனே இங்கே ஒரு 7:45 மணிக்கு இருந்து சென்னையில் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறார். 6:45 மு.க. ஸ்டாலின் விவரம் தெரிஞ்சவுடனே டக்குன்னு ஃபோன் அடிக்கிறார். செந்தில் பாலாஜி டக்கு அந்த செந்தில் பாலாஜி உடனே வந்துட்டார். அதையும் சந்தேகப்படுறான் ஒருத்தன், ஏகப்பட்ட தாவை. அது இப்படி கரெக்டாக அவர் வந்தார். கரூர் வந்து அவர் எம்எல்ஏடா, அவர் பாவீங்களா? கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி. அது தெரியாமல் இன்னும் இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்படி நாட்டை ஆள முடியும்? ஒன்றும் கிடையாது, சும்மா டம்மி பீஸ். நம்ம எல்போர்டு அப்படிங்கிறது இது டம்மி பீஸ். அது அப்புறம் என்ன பண்ணி அவர் சொல்லியிருக்கிறார், 50 மீட்டரு முன்னாலே பேசிட்டு அப்படியே போக சொல்லியிருப்பா அப்படின்னு. நாங்கள் அதையும் மீறி போனோம்னா மைக்கை எடுத்து 7 நிமிஷம் தான், 7 நிமிஷம் 8 நிமிஷம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கடகடன்னு அது ஒன்று சரி ஆரம்பிச்சிருச்சு. சரி ஆரம்பிச்சோன்னா இங்கனே ஒரு விஜய் இருக்கிறப்ப ஒரு 10-15 பேர் ஆமாம் ஏகதேசம் அவுட்டு. ஆம்புலன்ஸை கொண்டு போகிறப்ப அங்கே டாக்டர் சொல்லிடுறாங்க அது ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. இந்த ஆள் விஜய் என்ன பண்ணுறாப்ப திப்புன்னு கூட்டத்தை கட் பண்ணிட்டு ஒரே ஓட்டம். ஆமாம், ஓடி அங்கே ஃப்ளைட்டில் பறந்து அங்கே இது பண்ணி பனையூருக்கு போய் நீ என்னத்தை சாதிச்சிட்ட? அதே நீ இருந்திருந்தீங்கன்னா திருச்சியில் இருந்திருக்கலாம்ல. கரூரில் தான்ப்பா உனக்கு, ஏன் கரூரில் இல்லையா? நாங்கள் ஒரு லாட்ஜை போட்டு இருக்க வேண்டியதானே? இல்லை மக்களோட மக்களாக இருந்து மக்களோட மக்களாக இருந்து என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் பண்ணி ஒரு ஆறுதல் கொடுத்துரு, இன்னும் நல்லா இருந்திருக்குமே. அந்த புத்தி இல்லையே. அதுக்கு பேர் தான் அனுபவமின்மைன்னு பேர். ஆமாம், திமுககாரன் பாருங்க கரெக்டாக அடித்தான். 6:45 தகவல் கிடச்சி டக்குன்னு முதலமைச்சர் வந்தார். அங்கே செந்தில் பாலாஜியை போட்டான், அங்கே போட்டான். 2 மாமா சுப்பிரமணியம் வந்தார், அங்கே 2 இதை போட்டார். டக்கு உடனே அந்த அன்பில் பொய்யாமொழி, ஆமாம், அந்த 2 பேரும் பார்த்து அதை அழுகிறத பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு யாராக இருந்தாலும் அதையும் ஒருத்தன் குறை சொல்கிறான். அன்பில் பொய்யாமொழி, செந்தில் பாலாஜி நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள் அப்படிங்கிறான். அது எப்படா முடியும்? ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு இழவு வீட்டுக்கு நம்ம போகிறோம், ஒரு இறந்துடுறான், இழவு வீட்டுக்கு நம்ம போகிறோம், அங்கே இறந்துக்கிட்டு இருக்கிறோம். நீ என்னதான் ஒரு மனசு தைரியம் உள்ளானது உன் கண்ணில் கட்டாயமாக தண்ணி வரத்தான் செய்யும், தெரியுமா? அந்த ஆள் சொந்தக்காரனே இருக்கட்டுங்க, சொந்தக்காரன் கிடையாதுங்க, எதிரியாகவே இருக்கட்டுங்க. நீ உள்ள நுழைங்கண்ணா, மாலையோடு போங்க. நுழைஞ்ச உடனே ஓன்னு அழுகுவாங்க, மரண ஓடதான். அழுகிற சமயத்தில் என்னதான் இருந்தாலும் சரி அந்த ஒரு மனசை நடுங்க. அவன் தான் மனுஷன். அந்த மாதிரி தான் வந்து அன்பில் பொய்யாமொழியும் செந்தில் பாலாஜியும் அப்படி அவளுக்கு முடியலைங்க. அது செந்தில் பாலாஜி சாப்பிட்டா அப்படியா என்னன்னு தெரியல. போட்டவுடனே திப்புன்னு அந்த ஆள் முடியாதுட்டா. அப்படி அங்கிருந்து திருச்சியிலேருந்து அந்த ஆள் அன்பில் பொய்யாமொழி அவர் வந்துட்டார். என்ன பண்ண முடியும்? 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாம ஒன்று
சில பேர் அப்படித்தாங்க, என்னதான் உயர்ந்த பதவி இருந்தாலும் சரி, மனசில் வந்து ஒரு அந்த குழந்தை எண்ணம் இருக்கும். குழந்தை எண்ணம் இல்லைங்க, அவங்க 2 பேருமே மோசமானவங்கள வைங்களேன். ஒரு இட வீட்டுக்கு போனோன்னு அழுகாமல் இருந்தால் அவன் மனுஷனாங்கிற கேள்வி அந்த இடத்துல வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் அதையும் இன்னைக்கு தாவேக்கா தோன்றுறது. மற்ற சில பொதுமக்கள் ஆமாம் மடமையின் காரணமாக, அறிவின்மையின் காரணமாக அவங்க நீலி கண்ணீர் வடிக்கிறான்னு போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு லேடி வந்து அதுக்கு வீடியோவே போட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறார்களாம். இப்படிலாம் அரசியல் ஆதாயம் தேர்ந்தீங்கன்னா உங்களை வந்து அந்த தெய்வம் சும்மா விடுமா? இறந்து போன 41 ஆன்மாக்களும் உங்களை தண்டிக்கும். அதான் வந்து ஆமாம் உங்களுக்கு உண்டான ஒரு பாடம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.